எங்க சேனலை ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். பவானி வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிருக்காங்க. உங்களுக்கான 500 rupees. Thank you. ஒருத்தர் ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு கல்யாண மண்டபம் வந்து கண்ணுக்கு படுது. அந்த மண்டபம் உள்ள போயிட்டு சாப்பிடறதுக்காக போறாரு. அதுல இருக்கிற ஒரு பர்சன் வந்து கண்டுபிடிச்சிடறாரு ஒரு வெளியாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பியை கூப்பிடுறாரு. நீ பொண்ணு வீடா மாப்பிள்ளை வீடா அப்படின்னு கேக்குறாரு. அவன் பொண்ணு வீடுன்றான். அப்படியா அப்படின்னு டவுட்டா கேக்குறாரு. இல்ல நான் மாப்பிள்ளை வீடு அப்படின்றான். அப்படியா அப்படின்னு டவுட்டா கேக்குறாரு. முழிக்கிறத வச்சே டவுட் ஆகி தெரியாம தான் வந்துட்டுன்னு தெரியுது. சாப்பிட்டு போப்பா அப்படின்றாரு. அவர் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு? ஏன்னா அவரு ஃபங்க்ஷனுக்கான வேர்ல வரல போல, வேற ஏதாவது கேஷுவல் வேர்ல வந்திருப்பாரு. அந்த ஃபங்க்ஷன் வேர்ல வந்து எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கான வேர் போட்டு வரணும்னு அவசியம் இல்லல்ல. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? மேபி அந்த பையனை அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். அவங்களோட பையன் இல்லனா அவங்களோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பையன் தான் கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கணும். வெளியில இருந்தெல்லாம் வரக்கூடாது. என்னால முடியலடா. அவர் மாத்தி மாத்தி சொன்னார்ல, அதனால என்ன சொன்னாரு? பையன் வீடு பொண்ணு வீடு இல்ல அப்படி சொன்னாரு. ஓ, அதனால நீ மாத்தி மாத்தி பேசுற, அதனால சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாரா? தப்பு. நீங்களே சொல்றீங்க bro. தெரியலையா? தெரியல. ஏன்னா அது வந்து ஒரு குழந்தையோட பர்த்டே பார்ட்டி. பர்த்டே பார்ட்டி. அதனால அங்க பொண்ணு வீடும் கிடையாது, பையன் வீடும் கிடையாது. கரெக்ட் ப்ரோ. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. எங்க சேனலை ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? சேனல் நேம் மெய் மீடியா. இப்பயே பண்றேன் ப்ரோ. நீங்க ஆல்ரெடி எங்க சேனலை ஃபாலோ பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் 500 ரூபாய் தரேன். ப்ரோ பண்ணிருக்கேன். பவானி வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிருக்காங்க. எங்க சேனலை ஃபாலோ பண்ணதுக்காக உங்களுக்கான 500 rupees. Thank you. Thank you so Thank you much. so much. Thank you.